இது வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்கள வந்து வணக்கம் தமிழ் மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னாக்கா ஃபாஸ்டாக பத்தி தான். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் டு எண்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தா தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்டாக் அப்படின்னா என்னன்னாக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம எல்லாருமே வந்து டோல்கேட் கட்டணத்தை டைரக்டாக செலுத்திட்டு இருந்தோம். ஆனால் ஃபாஸ்டாக் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய டோல்கேட் கட்டணத்தை ஆன்லைன் மூலமா செலுத்துகிறோம். இதுக்கு பேர் தான் ஃபாஸ்டாக் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாவில் ஆல்ரெடி டோல்கேட் கட்டணங்கள் எல்லாமே வந்து உயர்ந்து இருக்கிறதால நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஆனா இப்போ இந்திய தேசிய நெடுஞ்சாலை என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, யார் யாரெல்லாம் நீங்க வந்து ஃபாஸ்டாக உங்களுடைய வாகனத்தோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில ஒட்டி பயன்பெறாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க இரட்டிப்பு கட்டணத்தை வந்து வசூலிப்போம் சொல்லிட்டு எச்சரிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபாஸ்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி RFID என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமா தான் உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமா தான் இப்ப நம்ம டோல்கேட்டோட கட்டணத்தை எல்லாத்தையுமே நம்ம இப்ப ஆன்லைன் மூலமா பே பண்ணிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் இந்த ஃபாஸ்டாக தன்னுடைய வாகனத்தோட ஃப்ரண்ட் கண்ணாடியில ஒட்டி தன்னுடைய டோல்கேட் கட்டணத்தை இந்த ஒரு ஃபாஸ்டாக் மூலமா செலுத்துறாங்களோ அவங்களால டோல்கேட்டோட கட்டணத்தை பே பண்ற நேரமும் அதோட வாகன நெரிசல்களும் டோல்கேட்ல குறைவா இருக்குன்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் இந்த ஒரு ஃபாஸ்டாக தன்னுடைய வாகனத்தோட ஃப்ரண்ட் கண்ணாடில ஒட்டாம அவங்க தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அந்த ஒரு டோல்கேட்டோட ஊழியர்கிட்டயே டைரக்டா கொடுத்து அவங்க டோல்கேட்டோட கட்டணத்தை செலுத்துறது மூலமா அந்த இடத்த கட்டணம் செலுத்தக்கூடிய நேரமும் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம வாகன நெரிசல்களுமே அந்த இடத்துல அதிகரிக்கிறதாவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஃபாஸ்டாக தன்னுடைய வாகனத்தோட ஃப்ரண்ட் கண்ணாடில ஒட்டாம இருக்காங்களோ அது மட்டும் இல்லாம தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு மேனுவலா பே பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தேசிய நெடுஞ்சாலை சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கிறாங்க. பட் ஒரு சில பேர்கிட்ட நீங்க ஏன் விண்ஸ்கிரீன்ல உங்களுடைய ஃபாஸ்டாக ஒட்ட மாட்டீங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னாக்கா, நாங்க எங்களுடைய வாகனத்துல ஃப்ரண்ட் கண்ணாடில ஃபாஸ்டாக் ஒட்டுறது மூலமா சில தேவையில்லாத ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதாவும் சில பேர் வேறொரு ஃபாஸ்டாக தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபாஸ்டாக காமிச்சு டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்றதாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து இரட்டிப்பு கட்டண வசூலிக்கும் முறையை வந்து கொண்டு வந்திருக்காகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்களை வந்து பிளாக் லிஸ்ட் பட்டியலில் கொண்டு வர போவதாகவும் தேசிய நெடுஞ்சாலை வந்து எச்சரிக்கையாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன்.